ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் இன்னொரு கை கொடுத்து அவன் நல்ல வெளிப்போட மெசேஜ் கேளுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோட என்ன பண்ணுவார்? பேசுவார் நிச்சயம். ஹல்லேலூயா. அவன் நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை என்ன பண்ணுவேன்? காண பண்ணுவேன்னு சொல்லி கடந்த இந்த 40 நாட்கள் ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம்? தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க, அதாவது இந்த வசனம் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தான் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் இந்த ஒவ்வொரு வாரங்களாக நம்ம அதை தியானித்து கொண்டு வருகிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம தியானித்தோம். அதிசயங்களை காண்பதற்கு முன்பதாக நம்ம கடந்து போக வேண்டிய சோதனைகள். அந்த சோதனைகள் தேவதாசர்கள் எல்லாம் எப்படி கடந்து வந்தாங்க? அவங்க வாழ்க்கையில் அதிசயத்தை காண்பதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு சோதனை அனுமதித்தார். ஆனால் அந்த சோதனையிலே தாங்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை என்ன பண்ணாங்க? நிரூபித்து காட்டினார்கள். தங்களை பரிசுத்தம் உள்ளவங்களா, தேவனை மறுதளிக்காதவங்களா, தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடக்கிறவங்களா, நாங்கள் ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடுகிறவர்கள் அல்ல, நாங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவனை என்ன பண்ணுகிறோம்? தேடுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம், இப்படி எல்லாம் சொல்லி தாங்கள் சோதிக்கப்பட்ட காலங்களில் தேவனுக்கு முன்பாக தங்களை என்ன பண்ணாங்க? நிரூபித்து காட்டினார்கள். கர்த்தர் அவங்களை என்ன பண்ணார்? அவங்க வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணினார். அப்போ போன வாரத்தில் நம்ம தியானித்தோம், அதிசயங்களை காண்பதற்கு முன்பாக நாம் சந்திக்கும் அல்லது தேவன் அனுமதிக்கும் தடைகள். வாழ்க்கையில் சில தடைகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதிசயங்களை வாக்குத்தத்தம் பண்ணுகிறவன் அவர் தான், அதிசயங்களை செய்ய போகிறேன்னு சொல்லுகிறவர் அவர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி தடைகளை உண்டு பண்ணுகிறவர் யாரு? அவர் தான். ஏன்? 2 காரியங்களை நான் சொன்னேன். ஒன்று, அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சர்வ வல்லமையுள்ளவருடைய தேவனுடைய ஒத்தாசை இல்லாதபடி, அவருடைய உதவி எனக்கு இல்லாதபடி, அவருடைய சார்பு அவருடைய துணை எனக்கு இல்லாதபடி நான் ஒன்றையும் என் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இந்த 2 காரியங்கள் நம்ம உணர்ந்து கொண்டுட்டோம்னா, 2 காரியங்கள் நம்ம அறிந்து கொண்டுட்டோம்னா, தடைகளை போட்ட ஆண்டவர் அல்லது தடைகளை அனுமதித்த ஆண்டவர் அவரை என்ன பண்ணுவார்? தடைகளை நீக்கி போட்டு உங்களை என்னை அதிசயங்களை காண பண்ணிடுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் அந்த அதே வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதிசயங்களை காண்பதற்கு முன்பதாக நம் வாழ்க்கையில் தேவன் செய்த அதிசயங்களை நாம் அதை அனுபவிப்பதற்கு முன்பதாக தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஆயத்தங்கள், சில ஆயத்தங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொன்ன அதிசயங்களை, ஆண்டவர் சொன்ன அற்புதங்களை காண்பதற்கு முன்பதாக, அதை நாம நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு முன்பதாக தேவன் சில காரியங்களை நம்ம ஆயத்தப்படணும்னு நம்மளை என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 21:31 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். குதிரை என்ன பண்ணும்? யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ என்ன பண்ணும்? ஜெயம் கர்த்தரால் வருவதற்கு முன்பதாக அந்த வெற்றி, அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கடந்து வருவதற்கு முன்பதாக நாம் சில காரியங்கள் என்ன பண்ணணும்? ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஆயத்தம் இல்லாதபடி, அந்த ஸ்தோத்திர நாம் அந்த காரியங்களுக்கு ஆயத்தப்படாதபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் என்ன பண்ண முடியாது. இந்த 3 வாரங்கள் நைனா கவனிச்சிங்கன்னா, இந்த ட்ரையல்ஸ் பிஃபோர் மிராக்கிள்ஸ், போன வாரம் ஹர்டல்ஸ் பிஃபோர் மிராக்கிள்ஸ், இன்னைக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் பிஃபோர் மிராக்கிள்ஸ். ஒரு அதிசயத்தை காண்பதற்கு முன்பாக தேவன் சில காரியங்களை நம்ம ஆயத்தப்படணும்னு நினைக்கிறார். தேவன் சில காரியங்களை நம்ம ஆயத்தத்தோடு அதுக்கு காத்திருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். நீங்க ஒரு வசனத்தை என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. யோசுவா 3 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 3 அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவங்க வேகமா வாசிங்க. யோசுவா 3 அதிகாரம் 1வது வசனம். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒரு 3 ஆயத்தங்கள், 3 காரியங்களில் தேவன் அதிசயங்களை காண்பதற்கு முன்பதாக ஒரு தேவ பிள்ளை ஆயத்தப்படணும்னு எதிர்பார்க்கிறார். அதில் முதல் காரியம்னா, இந்த 3 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, முதல் அதிகாரத்தில் தேவன் யோசுவாவோட பேசிட்டாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். அப்பா, நான் உன் கூட இருப்பேன், மோசையோட எப்படி இருந்தனோ உன் கூட என்ன பண்ணுவேன்? அப்படியே இருப்பேன். இந்த ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படிவாங்க, நீ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கடைபிடி, இந்த ஜனங்களுக்கு நான் பங்கிட்டு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை நீ தான் இந்த கோத்திரங்களுக்கு என்ன பண்ண போகிறாய்? பங்கிட்டு கொடுக்க போகிறாய். 2வது அதிகாரம் வந்தா, 2வது அதிகாரத்தில் யோசுவா ஸ்தோத்திரம் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக எரிகோ மதில் இருக்கிறது. அந்த எரிகோ பட்டணத்தை ஆள் அனுப்பி வேவு பார்த்துட்டு வந்தாச்சு. அவனும் வந்து சொல்லிட்டான், எல்லாரும் நமக்கு முன்னாடியே நமக்கு இன்னும் ஈஸியான வேலை என்ன பண்ணிருச்சு? ஈஸி ஆயிடுச்சு. நமக்கு முன்னாடி ஆட்கள்லாம் நம்மளை பார்த்து பயந்துட்டு கிடக்கிறான். அதனால் நம்ம ஈஸியாக போய் எரிகோ என்ன பண்ணிடலாம்? சுதந்திரிச்சிடலாம்.
எல்லாம் ரெடி, ஆசீர்வாதத்தை காண போகிறோம், காணா தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கால் வைக்க போகிறோம்னு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 1வது வசனத்துல. யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போக முன்னே அங்க என்ன பண்ணாங்களாம்? தங்கினார்கள். ஸ்தோத்திரம். வெயிட், ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பா, சில ஆயத்தங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பண்ண வேண்டி இருக்குது. எல்லாம் ரெடி, பக்கத்துல வந்துட்ட, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிற, ஆசீர்வாதத்தை காண போகிற. ஆனால் ஒரு காரியம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை சில காரியங்களை நான் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். என்ன காரியம் ஜனங்கள் ஆயத்தப்படணும் ஆண்டவர் எதிர்பார்த்தா? நீங்க 5வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் என்ன பண்ணுவாரு? முதல் ஆயத்தம் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதிசயங்களை காண்பதற்கு முன்பதாக, தேவ பிள்ளையே நீ உன்னை என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். ஸ்தோத்திரம். Before you see the great wonders and miracles of the Lord tomorrow, purify yourselves today. நாளைக்கு தேவன் உன் வாழ்க்கையில செய்ய போற அதிசயங்களை காண்பதற்கு முன்பதாக, நாளைக்கு தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆச்சரியமான காரியங்களை உன் குடும்பத்தில் பார்ப்பதற்கு முன்பதாக, நாளைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அதிசயங்களை அற்புதங்களை வாழ்க்கையில நீ அனுபவிப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு உன்னை என்ன பண்ண? பரிசுத்தப்படுத்திக்கொள். இந்த ஆயத்தம் உன்னிடத்தில் இல்லாம, இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தத்தில் ஆயத்தப்படுத்தி கொள்ளாம, இன்றைக்கு உன்னை நீ தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணி கொள்ளாம, நாளைக்கு தேவன் வைத்திருக்கிற அற்புதங்களை நீ என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்ற, ஏன் ஆண்டவரே, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, வாக்குத்தத்தம் இருக்குது, வேவு பார்த்தாச்சு, படை ரெடியா இருக்குது, ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, போய் உடனே யோர்தானை கடந்து போய் சுதந்திரிக்கிறது தானே? ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் பொறுப்பா, இங்க என்ன பண்ண? தங்கு. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 3 நாட்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? அவங்க தங்கி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ என்ன பண்ண? ஆசாரியரை எழுப்பு, உடன்படிக்கை பெட்டி முன்னாடி என்ன பண்ண சொல்லு, சுமந்து கொண்டு போக சொல்லு, நான் உன்னை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு என்ன பண்ண போகிறேன்? உன்னை நடத்தி செல்ல போகிறேன். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கிற முதல் ஆயத்தம் என்ன? தேவன் வைத்திருக்கிற அதிசயத்தை, வாக்குத்தத்த நன்மையை பார்ப்பதற்கு முன்பதாக நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளாமல், இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரித்த அந்த சுத்திகரிப்பை பண்ணாம, நாளைக்கு ஆண்டுடைய அற்புதங்களை என்ன பண்ண முடியாது? நம்ம பார்க்க முடியாது. என்ன சொல்ல நம்ம நினைச்சுக்கிறோம், ஓகே பாஸ்டர், சோதனை என்ன ஆண்டோட நிரூபித்து காமிச்சிட்டேன், தடையா நீங்க சொன்ன 2 காரியத்தையும் என் வாழ்க்கையில உணர்ந்துட்டேன், இன்னும் என்ன நான் செய்யணும்? கடைசியா ஒரு காரியம், கிட்ட ஆசீர்வாதத்துக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு காரியத்துல நீ என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். நீ உன்னை என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பண்ணி கொள்றது நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை பார்ப்பதற்காக மாத்திரம் இல்லை. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் பண்ணி கொள்வது என்பது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நடக்கணும். ஒவ்வொரு ஆராதனையிலும் நடக்கணும். ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தை தேடி வரும்போது என்ன பண்ணணும்? நடக்கணும். ஒவ்வொரு உபவாச ஜபத்தில் நடக்கணும். ஒவ்வொரு குடும்ப ஜபத்தில் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபத்தில் என்ன பண்ணணும்? நடக்கணும். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நன்மைகளை காண்பதற்கு முன்பதாக, நாம் தேவன் நம்மை நடத்துகிற விதத்தை காண்பதற்கு முன்பதாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தருவதற்கு முன்பதாக, நீங்களும் நான் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நீங்க அந்த வசனங்களை வாசிக்கும் போது, அதே 3ஆம் அதிகாரம் நீங்க 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது, 2வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது, 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி வாசிங்க. 3, 4 வசனங்களை ஒருத்தர் வாசிங்க. வாக்குத்தத்தம் இருக்குது, சுதந்திரிக்கிற போகிற தேசம் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. அதை சுதந்திரிக்கிற பிளானும் கையில் என்ன பண்ணுது? இருக்கு, எல்லாம் ரெடி. ஆனால் ஒன்று மட்டும் பாக்கி. ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை என்ன பண்ண? பரிசுத்தம் பண்ணிக்கொள். அப்படி வாழ்க்கையில் இந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுதல் என்பது நான் சொன்னது போல, இது அந்த அதிசயங்களை காண்கிற அந்த சீசன்ல பண்ண வேண்டிய ஒரு காரியம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் இன்றைக்கு. ஆனால் தேவ பிள்ளைகளுடைய அந்த கூட்டம், விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற அந்த கூட்டம், சபை என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கூட்டத்தின் நடுவில் இந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுதலை குறித்த ஒரு விழிப்புணர்வோ அல்லது அதை குறித்த ஒரு ஜாக்கிரதையான உணவோ என்ன பண்ணல, இல்லை. நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த உலக ஜனங்களுக்கும் நமக்கும் ஸ்தோத்திரம் ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு பெரிய
அல்லது ஸ்தோத்திரம் எக்காலத்திலும் மாறாத ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஆமென், நம்மளை விட அவங்கள விட நம்ம பணக்காரரா இருக்கிறதா, அவங்கள விட நம்ம வசதி வாய்ப்புல உயர்ந்திருக்கிறதா, இல்ல அவங்கள விட நம்ம ஞானத்துல சிறந்திருக்கிறதா? இல்ல. நம்மளை போல அவனும் எப்படி இருக்கிறான்? ஞானம் உள்ளவனா இருக்கிறான். நம்மளை போல அவன்கிட்டயும் ஆஸ்தி இருக்குது. இல்ல நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, அவன் வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது இல்லையா? இல்ல, நம்முடைய வாழ்க்கையில என்ன வருகிறது? கஷ்டம் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, சோதனைகள் வருகிறது. அவனுக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம், அவன் அசுத்தமான கூட்டம், நம்ம எப்படிப்பட்ட கூட்டம்? பரிசுத்த கூட்டம். மற்ற எல்லா தேவர்களுக்கும் இயேசுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்லுங்க பாஸ்டர். அன்றைக்கு மோசேயும் அற்புதத்தை செய்யறான், அவன் மந்திரவாதி என்ன பண்றான்? அற்புதத்தை செய்யறான். மோசேயும் கோலை போடுறான், பாம்பா மாறுது. அவனும் வந்து கோலை போடுறான், என்ன பண்ணுது? பாம்பா மாறுது. ரெண்டு தேவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அற்புதம், வல்லமை, அதிசயம், இதெல்லாவற்றை தாண்டி ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. எல்லா தேவர்களை காட்டிலும் எல்லா தேவர்களுக்கிடம் இல்லாத ஒரு சிறப்பு என் தேவனிடம் உண்டு. அவர் ஒருவரே பரிசுத்தர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எத்தனை நாள் சொன்னாலும் அந்த பேர் அவருக்கு என்ன பண்ணும்? தகும். இந்த உலகத்துல வேற எந்த தேவர்களுக்கும் அந்த பேரை கொடுக்க முடியாது. எந்த மனுஷனுக்கும் அந்த பேரை என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. யாரும் அந்த பேருக்கு தகுதியானவர்கள் கிடையாது. அதனாலதான் இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது, தேவ சமூகத்தை தேடி வரும்போது, நாம் பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்மளை சுத்திகரித்து கொண்டு தேவனை தேட வேண்டும். நம்மளை சுத்திகரித்து கொண்டு தேவனை என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தம் பண்ணுதல் கொள்ளுதலை குறித்த அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா, முதல் காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் விளைவுகளை நம்ம என்ன பண்ணுகிறது இல்லை? உணர்ந்து கொள்கிறது இல்லை. இங்க டேவிட் ஸ்டார் என்கிற ஒரு ஸ்தோத்திரம் போதகர் இப்படி எழுதுகிறா, the devil never shows you the consequences of sin. பாவத்தை உங்களுக்கு முன்னாடி காண்பிப்பான். பாவத்தை நீங்க இச்சிக்கிற மாதிரி கவர்ச்சிகரமா என்ன பண்ணுவான்? காண்பிப்பான். ஆனா பாவத்தின் விளைவுகளை பிசாசு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான். ஏவாள் பார்க்கும்போது பழம் எப்படி இருந்தது? இப்படி ஜொலித்தது. பார்வைக்கு என்னது? அழகும், புசிப்புக்கு இன்பமான பழம்னு என்ன பண்ணுதான்? அவன் கண்களுக்கு தென்பட்டது. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடக்க போற காரியத்தை பிசாசு அவளுக்கு என்ன பண்ணல? காண்பிக்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் நம்ம அந்த பரிசுத்த மனங்கொள்ளுதலை குறித்த விழிப்புணர்வு இல்லாம, அதை குறித்த ஜாக்கிரதை உணர்வு இல்லாம இருக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் விளைவுகளை என்ன என்பதை நம்ம என்ன பண்ணல? உணர்ந்து கொள்ளல. வேகமா ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் விளைவுகள் என்ன அப்படின்னா, முதலாவது இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குற்ற உணர்வை, பயத்தை என்ன பண்ணிடும்? ஏற்படுத்தி விடும். என்னைக்கும் வர்றது போலதான் ஆண்டவர் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துக்கு என்ன பண்ணார்? வந்தார். என்னைக்கும் கை வீசிட்டு வரவர் அன்னைக்கு வாள் எடுத்துக்கிட்டா வந்தாரு, கத்தி எடுத்துக்கிட்டா வந்தாரு. ஏன் ஆதாம் ஏவாளும் போய் ஒளிஞ்சாங்க? சொல்லுங்க. என்னைக்கும் ஆராதிக்கிறது போலதான் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றீங்க? ஆராதிக்க வருகிறீங்க. ஆனா ஒரு வாரம் மட்டும் வாயை திறந்து பாட என்ன பண்ணல? முடியல. ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று நம்மளை என்ன பண்ணுகிறது? தடுக்கிறது. ஏன்னா என்னைக்கும் பரிசுத்தமா வருகிற நாம் அன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு என்ன பண்ணிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். சில நேரத்தில் பாட்டு வரமாட்டேங்குது, துதி வரமாட்டேங்குது. ஆண்டரை விடுதலையா ஆண்டரை என்ன பண்ண முடியல? ஆண்டரை நோக்கி கூப்பிட முடியல. அன்றைக்கு ஆண்டர் எதுவுமே செய்யலையே, ஏன் பாவத்தை செஞ்சீங்கன்னு கேட்க கூட இல்லை. அவங்களாவே போய் என்ன பண்ணிட்டாங்க? ஒளிந்து கொண்டார்கள். யாரும் சொல்லாமல், யாரும் கொடுக்காமலே இந்த குற்ற உணர்வு, பயம், பாவம் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுது? கொண்டு வந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் நமக்கு விளைவிக்கிற ஒரு பெரிய பாதகம் முதலாவது என்னன்னா, நம்முடைய உள்ளத்துல ஒரு குற்ற உணர்வு, பயத்தை என்ன பண்ணிடும்? ஏற்படுத்திடும். அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி கூப்பிட விடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி விடுதலையா நம்மளை என்ன பண்ணாது? ஆராதிக்க விடாது. ரெண்டாவது, ஆண்டவரோடு இருக்கிற உறவை என்ன பண்ணிடும்? உடைச்சிடும் அந்த பாவம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சான வேலையில் ஆண்டவரோட உறவாடுகிறவர்கள் அன்னைக்கு அந்த உறவை என்ன பண்ணிருச்சு? ஆண்டவர் வந்து அவங்கள கேட்டது, ஏன்பா பாவம் செஞ்சன்னு முதல்ல கேட்கல. அதேவே நீ எங்கே இருக்கிறாய்? உன்னோட நான் உறவாட வந்திருக்கிறேன், உன் கூட நான் பேச வந்திருக்கிறேன், உன் கூட நேரம் செலவிட வந்திருக்கிறேன். ஆனால் நீ எங்கே என்ன பண்ணுகிறா? அதுக்கப்புறம் தான் பாவத்தை குறித்த விவாதம், அந்த கேள்வியெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்குது. ரெண்டாவது, பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற விளைவு என்னன்னா, தேவனோடு இருக்கிற உறவை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது? உடைத்து விடுகிறது. மூன்றாவது, ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மளை என்ன பண்ணிடும்? இழக்க செய்துவிடும். ஆதியாகமம் 3:23 வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்ணாரா? அனுப்பிவிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்ணது? அவன் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி என்ன பண்ணாரா? காவல் செய்ய சுடரொளி பட்டத்தையும் கேருபீனையும் என்ன பண்ணார்? ஆபத்தை செஞ்சுட்டல்ல, இனி ஒருபோதும் அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ பார்த்துருவான் கிடையாது.
ஸ்தோத்திரம். அந்த பாவம் தேவன் அவனுக்கு வைத்திருந்த மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் என்ன பண்ணது? தடுத்து விட்டது. ரோமர் 6:23 வாசிக்கிற பாவத்தின் சம்பளம் என்னது? உடனே பாவம் செஞ்சா அப்படியே என்ன டெட் பாடி ஆயிடுவாங்களா பாஸ்டர்? நம்ம டெட் பாடி ஆக மாட்டோம். நம்ம ஆவி செத்து போயிரும். நம்ம உள்ளு உணர்வு என்ன பண்ணிடும்? உணர்வில்லாதெல்லாம் மாறிடும். ஸ்தோத்திரம். என்னைக்காவது இப்படி எச்சரிப்பின் பிரசங்கத்தை கேட்கும் போது குத்துன்றப்படுகிற நாம், ஆமீன், அதற்காக உணர்த்தப்படுகிற நாம், ஒரு நாள் வரும் அந்த பாவத்தை செய்து 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 என்ன எச்சரிப்பை நீங்க கொடுத்தினாலும், என்ன பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாலும் அது உள்ளத்துல என்ன பண்ணாது? ஏறவே ஏறாது. ஏன்னா உள்ள ஆவி என்ன பண்ணுது? செத்து போய்விட்டது. அப்படி ஆத்துமாவில் அந்த பாவ உணர்வே என்ன பண்ணது? இல்லாமல் போய்விட்டது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுதல் ஏன் அவசியம், ஏன் அதில் ஜாக்கிரதை இருங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த பாவத்தின் விளைவுகள் சாதாரணமானதல்ல. அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஸ்தோத்திரம். நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாத்தினுடைய விளைவு எப்போ தெரியும்? நாளைக்கே தெரியுமா? தெரியாது. வயசு பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், வாலிப பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் என்னதான்? பீஸா தான், பர்கர் தான், ரைஸ் தான், நூடுல்ஸ் தான். இப்போ தெரியாது. 10 வருஷம் என்ன பண்ணிடும்? ஓடிடும். 35 தொடும்போது, 40 தொடும்போது, 40 தாண்டும் போது தான் என்ன பண்ணும்? இங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும், மூட்டு வலிக்கும், லைட்டாக என்ன பண்ணும்? கிட்னி அப்படியே உருளும், என்னென்னமோ என்ன பண்ணும்? அதெல்லாம் எதனுடைய விளைவு? அன்னைக்கு நீ இஷ்டம் போல் சாப்பிட்டல. இப்போலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி, விடிகாலம் 2 மணிக்கு 3 மணிக்கு என்னது? ஒரு பெரிய க்யூவே நிற்குது. என்ன சாப்பிட்றதுக்கு? மனுஷன் சாப்பிடுவாங்க விடிகாலம் 3 மணிக்கு பிரியாணி. என்னைக்காவது சாப்பிடலாம், டெய்லியும் கியூ கட்டி நிற்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் என்ன? 10 மணிக்கு மேலே என்ன உள்ளார போனாலும் குடலுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை என்ன பண்ணுறீங்க? கொடுக்குறீங்க. அதை செரிக்க முடியாது. 50 வருஷம் உழைக்க வேண்டிய குடலுக்கான வேலையை 10 வருஷத்துல நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா 31 வயசை தொடும்போது என்ன பண்ணிடும்? குடல் ஆட்டோமேட்டிக்காக செயல் இழந்துடும். அதனால தாக்கு பிடிக்க முடியாது. அதுவும் என்னது? சாதாரண வாகனம், ஒரு எந்திரம் போல தான். அது எவ்வளோ ஓடுமோ அவ்வளோதான் என்ன பண்ணும்? ஓடும். ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் அப்படிதான். இன்றைக்கு அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு மேலே தெரியாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், அது உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான விளைவுகள் என்ன பண்ணிடும்? ஏற்படுத்தி விடும். அல்லேலூயா. ஏசாயா 59:1-2 வசனங்கள் வாசிக்கும் போது, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை என்ன பண்ணல? குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன பண்ணுகிறது? வேற ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டவர் மேலே கோபமாக்குறாரா? இல்லை. ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யணும்னு தான் விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு தான் விரும்புகிறார். ஏன் பாஸ்டர் அவங்க குடும்பத்தில் நடக்குது, என் குடும்பத்தில் நடக்கல? ஏன் அவங்க வாழ்க்கையில் நடக்குது, என் வாழ்க்கையில் நடக்கல? நீங்க பொதுவாக எல்லா விசுவாசிகளுக்கு தானே பிரசங்கம் பண்றீங்க. அதே எப்படி அவங்க வாழ்க்கையில மட்டும் நடக்குது, என் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல? ஸ்தோத்திரம். அவங்கள மட்டும் ஆண்டவர் ஏன் பாரபட்சமா நடத்துகிறார்? அவங்களுக்கு மட்டும் அதிசயங்களை செய்கிறார், என் வாழ்க்கையில ஏன் செய்யல? ஒன்றும் இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உன் அக்கிரமம், உன் பாவம் தான் உனக்கு எனக்கு நடுவே என்ன பண்ணுகிறது? அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உங்க பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன பண்ணுகிறது? ஹலோ, உங்க ஜெபத்தை அவரால் பார்க்க முடியல. நீங்க டெய்லி வந்து ஜெபம் பண்றீங்க, ஆமாதான். டெய்லியும் ஆண்டோடைய சமூகத்தில் போராடுறீங்க, ஆமாதான். டெய்லி கண்ணீர் விடுறீங்க, ஆமாதான். ஆனா அது எதையுமே ஆண்டவரால் என்ன பண்ண முடியல. ஏன்? உங்க பாவமும் அக்கிரமும் என்ன பண்ணுகிறது? தடுத்து நிறுத்துகிறது. ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, முதலாவது ஒன்று என்ன பண்ணு? பரிசுத்தம் பண்ணிக்கொள். நீ ஆயத்தப்படு. அதிசயத்தை காண்பதற்கு, அதிசயத்தை செய்வதற்கு நான் எப்பயோ என்ன பண்ணிட்டேன்? ஆயத்தமாகிட்டேன். நீ ஆயத்தமாக வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீ என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள். ஸ்தோத்திரம். சரி, பரிசுத்தம் பண்ணிக்கொள்றதுனா என்ன? யோசுவா 7:13 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யோசுவா 7:13 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 13 வசனங்கள் வாசிப்போமா? எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்றதுனா என்ன பாஸ்டர்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்னு சொல்றீங்களே, குடும்பத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்னு சொல்றீங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தம் பண்ணிக்கொள்னு சொல்றீங்க. அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் அழகா சொல்லி தரார், அப்பா உன் நடுவில் என்ன இருக்குது? சாபத்தீடானது இருக்கிறது. அந்த சாபத்தீடானதை நீ விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது. அந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க,
இந்த சாபத்தினானது உங்கள் நடுவில் இருந்து நீங்க விலக்காது இருக்க மட்டும் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற அதிசயங்களை உங்க கண்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறார்? தேவனுக்கு பிரியம் அல்லாதத, தேவன் அருவருக்கிறத, ஸ்தோத்திரம், தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிறத, தேவன் கண்டா அதை விட்டு தூரம் போகிற ஒரு காரியம், சாபத்தினான காரியம் வாழ்க்கையில் இருக்கிறது. அதை நீ விளக்குவது தான் என்னது? பரிசுத்தம் பண்ணி கொள்றது. அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒரு 3 காரியங்களை அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, அந்த பாவத்தை, அந்த சாபத்தினானதை விளக்குவதற்கு ஒரு நாளையே யோசுவா என்ன பண்றான்? எடுத்துக்கொள்றான். இப்போ அந்த சாபத்தினானது யார்கிட்ட இருக்குது, யார் அதை செய்ததுன்னு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். நீங்க 20 லட்சம் 25 லட்சம் ஜனங்களை உட்காந்து ஒவ்வொருத்தனா விசாரிக்கிறது ஈஸியான காரியமா? யோசிச்சு பாருங்க. அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யோசுவா காலமே அதிகாலமே எழுந்திருந்து ஒவ்வொரு கோத்திரமும் என்ன பண்றான்? வர சொல்றான். சீட்டு போட்டு பார்க்கறான். ஒரு கோத்திரம் வருது, அடுத்து அந்த கோத்திரத்துல வம்சம் வம்சமா என்ன சொல்றான்? வர சொல்றான். வம்சம் வம்சம் வரும்போது ஒரு குடும்பம் என்ன பண்ணுகிறது? ஆமீன், அங்க அது குறிக்கப்படுகிறது. அடுத்து அந்த குடும்பத்தை பேர் பேரா என்ன பண்ணுகிறான்? எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் யாருக்கு சிக்கினது? ஆகான் சிக்கணும். அவன்கிட்ட கேட்குறான், என்னப்பா பண்ண? ஆமா, ஒரு பாபிலோன சால்வையும் கொஞ்சம் வெள்ளியும் என்ன பண்ணியிருக்கிறேன்? என் கூடாரத்து நடுவில் என்ன பண்ணியிருக்கிறேன்? உதச்சி வச்சிருக்கிறேன். இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள். முதலாவது, உங்களுக்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணணும்? ஒதுக்கணும். 40 நாள் ஓடிச்சு பாஸ்டர், கடைசி ஒரு வாரம் தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல அறிவுரை என்னன்னா, ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து, இந்த ஒரு 3-4 நாட்கள் அவ்வளோதான், புனித வெள்ளி வரப்போகுது. ஒரு வேளையாவது நீங்க தனிப்பட்ட விதமா அல்லது குடும்ப உபவாசம் இருந்து, ஆண்டவரே நாங்க எந்த காரியத்தில் எங்களை என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும், எந்த காரியத்தை எங்களிருந்து விலக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்க ஆண்டவர் சமுத்திரம் காத்திருக்கணும். நம்ம போன வாரம் சொன்னது போலதான், இந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் என்னது? வீண். உங்கள் பலன் வீணாய் செலவாகிறது. ஸ்தோத்திரம். யோசுவா, என்ன ஆண்டவரே, அவ்வளவுதான், எரிகோக்கு பக்கத்துல வந்துட்டோம். ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்ன பண்ண போகுது? கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம். இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணணுமா? ஆமா, பண்ணணும். ஒரு நாள் முழுவதும் என்ன பண்ணுது? ஓடி போகிறது. நீங்கள் இதை செய்ய வேண்டும். நேரத்தை ஒதுக்கணும். அது என்ன சாபத்தினானது, என்ன தேவனுக்கு பிரியமில்லாது என்பதை நீங்க தான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். 3வது அங்க சொல்றாங்க பாருங்க, அவன் செய்யற காரியம் என்ன? நீங்க யோசுவா 7ஆம் அதிகாரம் கடைசி 25-26 வசனங்களை சேர்ந்து வாசிப்போமா? அங்கே யோசுவா, நீ என்னை கலங்க பண்ணினது என்ன? இந்த கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்கோவிலை என்ன பண்ணாங்க? வைத்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு என்ன பண்ணாரா? மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு. என்னென்ன காரியத்தை செய்யறா பாருங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் யார் யார? 24ஆம் வசனம், சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியும் சால்வையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து அவன் மேல் கல்லெறிந்து அக்னியினால் சுட்டரித்து கற்களினால் என்ன பண்ணாங்க? முதலாவது நீங்க நேரத்தை ஒதுக்கணும். என்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் கண்டுபிடிக்கணும். 3வது, அதை முற்றிலும் என்ன பண்ணிடணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஒழிச்சு போட்டணும், அழிச்சு போட்டணும். கல்லால் அரிக்கிறதுல அவன் என்ன பண்ணிட்டான்? ஃபுல்லா காலி. அதுக்கு மேல ஆண்டவர் சொல்ற, அக்னிகளை என்ன பண்ணு? சுட்டரித்து அவன் மேல கல்லை போட்டு என்ன பண்ணிரு அப்படின்னு. என்ன அர்த்தம்? இன்றைக்கு தேவன் உனக்கு உணர்த்துகிற காரியம், தேவன் உனக்கு பிரியமில்லாது என்று சொல்லி அதை விட்டுவிட சொல்லி உனக்கு எச்சரிக்கிற காரியத்தை இனி ஒருபோதும் வாழ்க்கையில் அது என்ன பண்ணக்கூடாது? காணப்படக்கூடாது. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் என்ன பண்ண? பழையவைகள் மறைந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரெக்டா வசனம் இல்ல? பழையவைகள் என்ன பண்ண? சில நேரத்தில் நம்ம பல நேரத்தில் சில காரியங்களை ஒளிச்சு விடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? மறைத்து வைத்துக் கொள்கிறோம். அந்த திருவிருந்து ஆராதனைக்கு வரும்போது அது மறைஞ்சிரும். திருவிருந்து ஆராதனை முடிஞ்சோட என்ன பண்ணிடும்? அது வெளியே வந்துடும். அதிசயங்கள் ஜபங்கள் கேட்கப்படுவதற்காக அது மறைஞ்சிரும். மறுபடியும் அது என்ன பண்ணிடும்? வெளியே வந்துடும். சில ஸ்பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது பொய்யா இருக்கலாம், மற்றவங்களை பற்றி புறங்கூறுகிறதா இருக்கலாம், இச்சையா இருக்கலாம். ஸ்தோத்திரம். அது எதுவோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ, கசப்போ, மனஸ்தாபமோ, தேவன் எதை உங்களை விட்டு விடும்படி எச்சரிக்கிற காரியமோ, அதை முற்றிலும் என்ன பண்ணிடணும்?
பக்கத்தில் அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. கையை பிடிச்சி நான் சொல்ற வார்த்தையை அப்படியே சொல்லணும். என்ன சொல்லணும்? மறைந்து போகக்கூடாது, ஒளிந்து போகணும். யார் ஒளிந்து போகணும்? பாவம் ஒளிந்து போகணும். தேவன் எச்சரிக்கிற அந்த பழைய காரியங்கள். ஞானஸ்நானம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு பாஸ்டர், 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இல்லை சில வருடங்கள் ஆச்சு, இன்னும் அதுல மறையுது வெளியே வருது, மறையுது வெளியே வருது, மறையுது வெளியே வருது. கொஞ்ச நாள் அந்த ஸ்பாவம் இல்லாம இருக்குது, மறுபடியும் அந்த ஸ்பாவம் என்ன பண்ணிடுது? வெளியே வந்துடுது. கொஞ்ச நாள் தேவனுக்கு பயந்து அப்படி கொஞ்சம் மறைச்சு கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிக்கிறோம்? அப்படி எல்லாம் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்றதுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத என்ன பண்ணிடணும்? ஒழிச்சு போட்டணும். ஸ்தோத்திரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 4 பேர் திமிர்வாதக்காரன் என்ன பண்றாங்க? சுமந்து கொண்டு வராங்க. வந்த உடனே எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போன ஆண்டவர் சொல்லிட்டாரா? இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? மகனே, திடன் கூடும் பாவங்களை உனக்கு என்ன பண்ணது? அதுக்கப்புறம் தான் சுகம். உன் பாவம் மன்னிக்கப்பட்டு உன் பாவம் உன்னிடத்திலிருந்து விலக்கப்பட்டு நீ உன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் ஒழிய தேவன் உனக்காக வைத்திருக்கிற அதிசயத்தை நாம் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதல் ஆயத்தை என்ன? நம்மளை என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும், நம்மளை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியம் இல்லாத சாபத்தினானது நம்மளை விட்டு விலக்கி முற்றிலும் என்ன பண்ணிடணும்? ஒழிச்சு போட்டணும். இப்ப அந்த கற்குவையில தள்ளி விட்டு பார்த்தாலும் உள்ள ஆகாண்டு இருப்பானா? இல்ல. சாம்பல் கூட என்ன பண்ணாது? இருக்கா. அவனும் அவனுக்கு உண்டான யாவும் என்ன பண்ணது? சுட்டரிக்கப்பட்டது. தேவன் ஸ்தோத்திரம் பாவியை நேசிக்கிறவர் தான். ஆனா பாவத்தை என்ன பண்ணல? அவரு நேசிக்கல. பாவம் அவருக்கு பிடிக்காது. பாவத்தை அவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். பாவத்தை வெறுக்கிற தெய்வம் அவர். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய முதல் ஆயத்தம் அல்லது தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற முதல் ஆயத்தம் என்னன்னா, நம்மை தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். 2வது யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் தான். எடுத்துக்கிட்டீங்களா? ஸ்தோத்திரம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 2வது தேவன் அதிசயத்தை காண்பதற்கு முன்பாக நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஆயத்தம் என்னன்னா, நாம் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். விசுவாசிக்க வேண்டும் நான் சொல்லல. விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணுது? இருக்குது. ஆனா அந்த விசுவாசம் பலமுள்ள விசுவாசம் என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆண்டவர் மரியாதையும் மாத்தாலையும் பார்த்து அவிசுவாசிகளே அப்படின்னு என்ன பண்ணல? சொல்லல. நீ விசுவாசித்தால் என்ன பண்ணுவாய்? தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நீங்க கவனித்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஏன் மகளே அவிசுவாசம் இருக்கிறாய்? ஏன் அவிசுவாசப்படுகிறாய்? அற்ப விசுவாசிய அப்படிலாம் ஆண்டவர் மார்த்தாலையும் மரியாதையும் என்ன பண்ணல? திட்டல. உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இந்த காரியத்துல, இந்த சூழ்நிலையில, இந்த தருணத்திலே தேவனுடைய மகிமையை காண்கிற அளவுக்கு உன்ட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நான் மரித்து போன லாசருவை உயிரோட எழுப்புகிறது அற்புதத்தை செய்கிற அளவுக்கு உன்ட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை காண்கிற அளவுக்கு உன்கிட்ட என்ன இல்லை? விசுவாசம். அவ்வளவு சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா சுற்று உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு சம்பவம் என்ன பண்ணதில்லை? நடந்ததில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். அன்னைக்கே சொன்னேன்ல, மிராக்கிள்னா என்னது? இதுவரைக்கும் நடந்துடாத ஒரு காரியம், சாதாரணமா நடக்காத ஒரு காரியம், எல்லாருடைய வாழ்க்கையில் நடப்பதை காட்டில் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமா ஆண்டவர் பண்றது தான் என்னது? அற்புதம், அதிசயம். அப்போ அந்த அதிசயத்தை காண்பதற்கு நாம் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம பலம் உள்ளவர்கள் என்ன பண்ணணும்? மாற வேண்டும். முதலாவது நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆண்டவர் 2வது நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஆயத்தன்னா, மகளே மகளே, நீ விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? பலப்பட வேண்டும். பலவீனமான விசுவாசம் ஒன்று இருக்கா பாஸ்டர்? இருக்குது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா பவுல் எழுதுகிறார், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை என்ன பண்ணுங்க? சேர்த்து கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமா என்ன பண்ணாதீங்க? நிர்ணயிக்காதிருங்கள். விசுவாசத்தில் பலவீனமானவங்கள நம்ம சில நேரத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அல்லது அவர் நிறைவேற்றக்கூடிய அந்த அதிசயங்களை காண்கிற அளவுக்கு நம்ம விசுவாசத்தில் என்ன பண்ணல? பலப்படல. ஆண்டவர் அந்த இடத்துல அதை தான் சொல்லுகிறார். கவனிச்சிங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு செய்தி வந்துருச்சு. என்னன்னு சொல்லி, லாசரு வியாதியா இருக்கிறான். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமைக்கு என்ன பண்ணுகிறது? ஏதுவாயிருக்கிறது. 2 நாள் கழிச்சு தான் கிளம்புறாரு. வந்து சேர இன்னும் 2 நாள் ஆச்சு. அதனால தான் அந்த கல்லை புரட்டுங்கள்னு சொல்லும்போது
யாரு மார்த்தாள் சொல்றா, இல்ல இல்ல ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, கல்லை திறந்தீங்கன்னா என்ன பண்ணும்? நாரும். ஸ்தோத்திரம். அப்ப அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை, இதுவரைக்கும் அவர் செய்திராத காரியத்தை, இதுவரைக்கும் அவருடைய ஊழிய பாதையில செய்திராத ஒரு அதிசயத்தை செய்யணும்னு எப்ப நிர்ணயித்து விட்டார்? 4 நாளைக்கு முன்னாடியே நிர்ணயித்து விட்டார். ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் தயங்குகிறார்? அந்த ஊருக்கு வந்துட்டார். ஆமா, இன்னும் அவங்கள சந்திச்சிட்டாரு. கல்லறைக்கு பக்கத்துல வந்துட்டாரு. அவ்வளவுதான். இந்த கொஞ்ச நேரத்துல அற்புதத்தை என்ன பண்ணுகிறார்? செய்ய போகிறார். ஆனாலும் சொல்லுகிறார், நீ ஒரு காரியத்துல ஆயத்தப்படணும். நீ இன்னும் விசுவாசத்துல என்ன பண்ணணும்? தேவ மகிமை காண்கிற அளவுக்கு நீ விசுவாசத்துல என்ன பண்ணணும்? பலப்படணும். ஒரு 5 காரியங்களை நான் வேகமா சொல்றேன். பலவீனமான விசுவாசம், பலமுள்ள விசுவாசம். இதற்குரிய வித்தியாசங்கள் நம்ம காண வேண்டும் என்றால், ஒருவனுடைய விசுவாசம் பலவீனமா இருந்தால் அவன் என்ன சொல்லுவான்னா, ஆண்டவர் எதையாக என்ன பண்ணுவாரு? செய்வார். எதையாக என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஆனா அவனுடைய விசுவாசம் பலம் உள்ளதா இருந்தா அவன் சொல்லுவான், ஆண்டவர் எதையாக செய்கிறார் இல்ல, எதை சொன்னாரோ அதை அப்படியே என்ன பண்ணுவாரு? செய்வார். பல நேரத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்மள முழுமையா விசுவாசிக்கிறது இல்லை. ஆண்டவரை இப்படிதான் செய்வேன், அதெல்லாம் ஒரு காலம் ஆண்டவரே, இப்ப எதையாவது ஒண்ணு என்ன பண்ணுங்க? செய்யுங்க. நீங்க அதைத்தான் செய்யணும்னு நான் சொல்ல, எதையாவது ஒண்ணு என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணிருச்சு? பலவீனமாயிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, சோதனைகள் வரும்போது அல்லது வாக்குத்தத்தை தாமதிக்கும் போது பலவீனமான விசுவாசம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? பயப்படுவார்கள், புலம்புவார்கள், பதறுவார்கள். ஆனா உன்னுடைய விசுவாசம் பலமுள்ளதா இருந்தால், சோதனைகள் வந்தாலும் தாமதங்கள் வந்தாலும் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான், பயப்பட மாட்டான். தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது தாவீது 15 வயசுல. ஆனா ராஜாவானது எத்தனை வயசுல? 30 வயசுல. 15 வருஷம் என்ன ஆண்டவர் அரண்மனையில கொண்டு போய் சொகுசா ஏசி காத்துல உட்கார வச்சாரு? இல்ல, தலை தெறிக்க ஓட வச்சார். ஒரு பக்கம் சவுல் என்ன பண்றான்? துரத்துறான், வனாந்தரமா அலையிறான். ஆண்டவரை ஆடு மேய்க்கும் போதாவது நல்ல ஆண்டரை துதிச்சு பாடிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். என்னை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி ராஜாவுக்கு என்னை பகைங்கரா மாத்தி இன்னைக்கு என்ன உயிர் தப்ப என்ன பண்றேன்? ஓடிக்கொண்டிருக்கிறேன். 15 வருஷம் ஆச்சு. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இல்ல, 15. இனிமேல் ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு தூக்கி போட்டுட்டானா? இல்ல மறுபடியும் ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு போயிட்டானா? இல்ல, என்னைக்கா இருந்தாலும் ஆண்டவர் என் மேல வச்ச அபிஷேகத்தை என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார்னு உறுதியா விசுவாசித்தான். அல்லேலூயா. அதுதான் பலமுள்ள விசுவாசம் உள்ளவன். மூன்றாவது, சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் மட்டுமே இந்த பலவீனமான விசுவாசம் உள்ளவன் விசுவாசிப்பான். ஆனா ஒருவனுடைய விசுவாசம் பலம் உள்ளதா இருந்தால், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? நம்புவான். இங்க ஏன் மார்த்தாளால் நம்ப முடியல? அவன் சொல்றா, ஆண்டவரே 2 நாளைக்கு முன்னாடி நீ இங்க இருந்தீரானால் என் லாசர் என்ன பண்ணிருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு சூழ்நிலை வேற. அவன் என்ன பண்ணான்? வியாதி மரணத்துக்கு ஏதுவா இருந்தா நீர் என்ன பண்ணிருப்பே? சுகமாக்கியிருப்பே. இன்னைக்கு சூழ்நிலை வேற மாதிரி. அவனை ஃபுல்லா என்ன பண்ணு? க்ளோஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டமே பண்ணி என்ன பண்ணியாச்சு? கல்லறைக்குள்ள வச்சு என்ன பண்ணியாச்சு? சீல் வச்சாச்சு. இந்த சூழ்நிலையில உங்களால் என்ன பண்ண முடியாது? அற்புதம் செய்ய முடியாது. அப்படி அல்ல. உங்கள் விசுவாசம் பலம் உள்ளதா இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆண்டவர் கிரியை செய்வார் என்று நீங்க விசுவாசிப்பீங்க. அல்லேலூயா. நான்காவது, ஆண்டவரால் சில காரியங்கள் தான் கூடும் என்று நடக்கும் என்று இந்த பலவீனமான விசுவாசம் உள்ளவர்கள் நினைப்பார்கள். ஆனால் பலமுள்ள விசுவாசம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது சொல்றான், ஆண்டவரே நீர் வியாதிப்பட்டிருக்கும் போது வந்திருந்தீர், ஆனால் வியாதிப்பட்டிருக்கும் போது லாசரை தேடி வந்திருந்தீனாலும் அவன் என்ன பண்ணியிருப்பான்? சுகமாகி இருப்பான். அவன் மரித்திருக்க மாட்டான். 2 பேருமே, மரியாள் மார்த்தாள் 2 பேருமே இந்த ஆன்சரை சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வியாதியை சுகமாக்குகிறவ, ஆனா மரித்தவனை உம்மால என்ன பண்ண முடியாது? பாஸ்டர் 5 லட்சம் கடன் தான் என் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? சந்திச்சிருவார். என் கடன் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ சொல்லுங்க. அது தலைமையில இருக்குது பாஸ்டர். 10, 15, 20 என்ன பண்ணுது? அந்த வியாதி அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்க சொல்றீங்களா? ஓகே, ஆண்டவர் சுகமாக்கி இருப்பார். இன்னைக்கு அதெல்லாம் ஸ்டேஜ் கடந்து என்ன பண்ணிருச்சு? போயிருச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்ப பண்ற பிரசங்கத்தெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் விசுவாசிச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு நிலைமை என்னது? வேற மாதிரி. சூழ்நிலை மாறிடுச்சு. என் நிலைமை இன்னும் மோசமாயிருச்சு. இன்னொரு போன வருஷத்துல இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நம்புகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை. ஆனா இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை நம்புவதற்கு எதுவுமே இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது. இல்ல, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? பலப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அற்புதங்களை என்ன பண்ணுவாரு? செய்வார். ஹல்லேலூயா. 5வது கடைசி காரியம், இந்த பலவீனமான விசுவாசம் உள்ளவங்க எப்பயுமே ஒரு செகண்ட் ஆப்ஷன் வச்சிருப்பான்.
என்ன செகண்ட் ஆப்ஷன்? ஆண்டவர் ஒரு வேளை இதை செய்யலைன்னா இதை என்ன பண்ணிக்கலாம்? ஆபிரகாம் ஒரு செகண்ட் ஆப்ஷன் வச்சிருந்தான். என்ன ஆப்ஷன்? ஈசாக்க தரல, என்ன பண்ணிடலாம்? ஆனா அவன் விசுவாசத்துல பலவீனம் ஆவதற்கு யார் தான் காரணம்? யாரு காரணம் சொல்லுங்க. நான் ரெண்டு சைடும் நடுநிலையாவே இருந்துக்கிறேன். பல குடும்பத்துல சாரால் காரணம், பல குடும்பத்துல ஆபிரகாம் என்னது காரணம். சில குடும்பத்துல சாரான் விசுவாசத்தில் பலவீனமாவதுக்கு ஆபிரகாம் காரணம். சில குடும்பத்துல ஆபிரகாம் பலவீனமாவதுக்கு சாரால் என்னது காரணம். என்னையா நீ எப்ப பார்த்தாலும் ஜப ஜபன்னு என்ன பண்ற, ஓடிக்கிட்டு இருக்க. இன்னுமா ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார்னு என்ன பண்ணுகிற? 86 வயசு வரைக்கும் சாராளுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆபிரகாம் 86 வயசானதுன்னு சொல்லிட்டா, இதுக்கு மேல எனக்கு பிள்ளை பிறக்க என்ன இல்லை, நீ என்ன பண்ணு, ஆகாரம் சேர்த்துக்கொண்டு ஒரு பிள்ளை பிறக்குது. ஆமாம், அந்த ஒரு 13 வருஷம் நீங்கள் வசங்கள்லாம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 99 வயசு வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா, இவன் விசுவாசத்தை விட்டுட்டான். என்ன நினச்சிட்டான்? 13 வருஷமும் அவ்வளோதான், நமக்கு இனிமேல் குழந்தை பிறக்காது, இஸ்மவேல் தான் நம்மளுடைய என்னது சுதந்திரவாளி. 99 வயசுல ஆண்டவர் தரிசனமாகி சொல்றார், நான் உனக்கு சொன்னேன்ல, நிச்சயமா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், சாரால் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். இவன் ஜோம் பண்றான், ஆண்டவரே அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக என்ன பண்ணட்டும், பிழைக்கட்டும். நீங்க ரோமர் 4 அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ரோமர் 4 அதிகாரம் 20, 21 வசனங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி வல்லவன் ஆனான்னா, ஒரு நாள் எப்படி இருந்தான், பலவீனமா இருந்தான். இப்ப எப்படி ஆயிட்டான்? 99 வயசுல பலவீனமா இருந்தான். 86 வயசுல இருந்து 99 வயசு வரைக்கும் விசுவாசத்துல பலவீனம் ஆயிட்டான். சாரால் சொன்னபடியே அவ்வளவுதான்ப்பா, இஸ்மவேல் தான் நமக்கு சுதந்திரவாளி, நம்ம வீட்டில இருந்து அல்லது நம்ம குடும்பத்துல இருந்து பிள்ளை பிறக்காது. ஆண்டவர் சொன்னதெல்லாம் என்னது, அவ்வளவுதான், எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை நிச்சயமா என்ன பண்ணுவேன். அப்போ அந்த பலவீனமான விசுவாசத்திலிருந்து தன்னை என்னப்படுகிறான், விசுவாசத்தில் பலப்படுத்தி கொள்ளுகிறான். அப்போ பலமுள்ள விசுவாசம் உள்ளவன் என்ன பண்ணுவானா, ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்பிக்கையோட காத்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்லி கொடுக்குறார். பா, உனக்கு 100 வயசு ஆச்சுன்னு நினைக்கிறியா? சாரால் சிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சிரிச்சிட்டார். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் என்ன பண்ணுவா, அவள் கற்பத்தில் ஒரு பிள்ளை உண்டாகுமோ, உங்க புற விழுந்து என்ன பண்றான், நகைக்கிறான். அதுக்கு அடுத்த அதிகாரத்தெல்லாம் சாரால் நகைக்கிறான். அப்ப 2 பேருக்குள்ளே நம்பிக்கை அற்று போயிருந்தது. ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் உனக்கு சொன்னதை என்ன பண்ணுவேன். அப்பா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. 100 வயசானா என்னையா, இன்னும் 50 வயசானாலும் ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்வார். அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தில் பலப்படுத்தி நம்மளை என்ன பண்ணணும், கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற 2வது ஆயத்தம். ஸ்தோத்திரம். உன் பலவீனமான விசுவாசத்தை வைத்து நான் உனக்கு செய்ய இருக்கிற வித்தியாசமான, இதுவரைக்கும் நடக்காத ஒரு அதிசயமான காரியத்தை உன்னால பார்க்க முடியாது. தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஆச்சரியத்தை பார்க்கிற அளவுக்கு உன் விசுவாசம் பலமுள்ளதான் என்ன பண்ணல, இல்ல. ஆபிரகாமே, சாராலே, அல்லது அன்னைக்கு ஸ்தோத்திரம் மரியாலே, மார்த்தாலே, யாருனானே ஆண்டவர் சொன்னது அதுதான். உன் விசுவாசத்தில் நீ என்ன பண்ண, பலப்படுத்திக்கொள். எப்படி பாஸ்டர் விசுவாசத்துல பலப்படுறது? ஒரே ஒரு காரியம். அந்த ரோமர் 4 அதிகாரம் அந்த வசனத்தை வாசிச்சாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 21 வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி யாரை மகிமைப்படுத்தி, சத்தமா சொல்லுங்க, யாரை மகிமைப்படுத்தி. glorify God, don't glorify your problems. தேவனை மகிமைப்படுத்து, உன் பிரச்சனை என்ன பண்ணாத, மகிமைப்படுத்தார். பல நேரத்தில் அதை தான் நம்ம பண்ணுகிறோம். ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஆண்டவரால எதுவும் கூடும், ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார்னு பேசுறதுக்கு பதிலாக நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அதிகமா பிரச்சனையை மகிமைப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என் கடனை பத்திலாம், அதெல்லாம் எனக்கே என்ன பண்ணாது, தெரியாது. அத்தனை இடத்துல என்ன பண்ணியிருக்கிறேன், கடன் வாங்கி வச்சிருக்கிறேன். என் வியாதியை பத்தி உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். ஸ்தோத்திரம். அது எவ்வளோ பெரிய கொடிதான வியாதி தெரியுமா, எத்தனாவது ஸ்டேஜ் தெரியுமா உங்களுக்கு. என் நிலைமையை பற்றி, என் போராட்டத்தை பற்றிலாம் உங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதெல்லாம் ரொம்ப மோசம். அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது. அப்படி அல்ல. பிரச்சனையை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பிரச்சனையை மாட்டுகிற தேவனை மகிமைப்படுத்தி பேசுங்க. அல்லேலூயா. அந்த 13 வருஷமும் அதை தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆபிரகாமும் சாராலும். சரி, இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம். நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி, உனக்கு 100 வயசாச்சு, எனக்கு 90 வயசாச்சு. அந்த வருஷங்கள் எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க, உனக்கு 87 வயசு, எனக்கு 72 வயசு.
உனக்கு 88 வயசு, எனக்கு 73 வயசு. இதையே பேசி 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 13 வருஷம் என்ன பண்ணிருச்சு? ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன்பா அதையே பேசிக்கிட்டு இருக்க? நீ தேவனை என்ன பண்ண? மகிமைப்படுத்து. என் தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஒரு வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தையில வல்லம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் வார்த்தையை சொன்னா போதும் அற்புதம் என்ன பண்ணும்? நடக்கும். தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களா மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு பாருங்க, அந்த பலமுள்ள விசுவாசத்தோடு தான் எந்திரிச்சு கடல் மேல நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஃபெய்த் எப்படி இருந்துச்சு? நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. வசனம் தெளிவா சொல்லுது, காற்று பலமா இருக்கிறத எப்ப பார்த்தானோ என்ன பண்ணிட்டான்? அமிழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே என்னை காப்பாத்தும், நான் மடிந்து போகிறேன்னு என்ன பண்றான்? கத்துக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அற்ப விசுவாசியே, ஒரு நாளும் பலமுள்ள விசுவாசத்திலிருந்து பலவீனமான விசுவாசத்துக்கு அல்ல, பலவீனமான விசுவாசத்திலிருந்து உங்க விசுவாசம் எப்படி ஆகணும்? பலமுள்ளதா மாறணும். ஒவ்வொரு நாள் ஆண்டரை மகிமைப்படுத்தி பேசுங்க. பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு இது வரைக்கும் பிரச்சனையை பேசுனது போதும். இது வரைக்கும் வியாதியை பத்தி பேசுனது என்னது? போதும். டாக்டரே சொல்லிட்டாரு பாஸ்டர். டாக்டர் என்ன தேவனா? டாக்டருக்கு மேல ஒரு தேவன் என்ன பண்ணுகிறார்? நீங்கள் நானும் எப்ப கஷ்டப்படணும், எப்ப ஆச்சரியப்படணும், எப்ப துன்பப்படணும்னா தேவனே சொல்லிட்டாரு பாஸ்டர் இது நடக்காதுன்னு. அப்பதான் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? உட்காந்து துக்கப்படணும். டாக்டர் தானே சொன்னார். டாக்டருக்கு மேல யார் உண்டு? ஒரு தேவன் உண்டு. அந்த டாக்டருக்கே இப்ப படிச்ச காரியத்தை ஏதாவது கேட்டீங்கன்னா மனசு என்ன பண்ணிடும்? குழம்பிடுவார். ஏதாவது ஒரு கொஞ்சம் நுணுக்கமா கேட்டீங்கன்னா, அது இருங்க இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன்னு என்ன பண்ணுவாரு? சொல்லுவார். ஏன்னா இன்னும் இந்த மனித சரீரத்தை ஒரு டாக்டரால படிச்சு என்ன பண்ண முடியல? முடிக்க முடியல. சொல்றான், போன கேஸ் இப்படி தானே இருந்துச்சு, இந்த கேஸ் எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு கேஸை பார்த்தது இல்லையே, இது வரைக்கும் சரீரத்தில் இப்படி ஒரு டிஃபால்ட்டை பார்த்தது இல்லையே, எது இப்படி நடந்தது, எப்படி இது ஆனது அப்படின்னு அவனை என்ன பண்றான்? குழம்புகிறான். பிரியமான தேவ பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை பேசுகிறத விட்டுட்டு தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நீங்கள் விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களா மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். எலியா ஆகாபுக்கு முன்னாடி போய் நின்று என்ன சொல்கிறார்? இனி தேசத்தில் என்னுடைய வார்த்தையை அன்றி பனியும் மழை என்ன பண்ணும்? பெய்யாதிருக்கும். மூன்றாவது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஆயத்தம் என்னன்னா, முதலாவது நான் சொன்னேன், நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். ரெண்டாவது விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பலப்படணும். மூன்றாவது நம்முடைய சிந்தை நிலையான சிந்தையை என்ன பண்ணணும்? இருக்கணும். ஸ்தோத்திரம். சான்டிஃபை யுவர் செல்ஃப், ஸ்ட்ரென்தன் யுவர் ஃபெய்த். மூணாவது ஸ்டே ஸ்டேபிள் மைண்டட். உங்கள் சிந்தை நிலையான சிந்தையா இருக்கணும். எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன். ஒருவேளை ஆண்டவர் உங்களை அதிசய காணாம பண்ண அந்த அதிசயங்களை நீங்க காணாம போயிட்டீங்கன்னா, ஹலோ கேட்கறது புரியுதா? ஒருவேளை நம்ம இத்தனை நாட்கள் எதிர்பார்த்த அந்த அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா நம்முடைய பதிலும் நம்முடைய ரியாக்ஷனும் எப்படி இருக்கும்? ஏன்பா சார் 5 வாரம் அதிசயங்களை காணுவோம்னு பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியாக வந்து என்ன கேட்குறீங்க? நான் கேட்குறது என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய சிந்தையை கவனிக்கிறார். நீங்கள் அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சம் வரப்போகுது, நீ போய் கேரி தாற்றையில் என்ன பண்ணிடு? ஒழித்து கொண்டுரு. காலையும் சாயங்காலமும் காகங்கள் இவனுக்கு என்ன வருது? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ கொஞ்ச நாள் அந்த ஆட்டு நீர் வற்றி போயிடுது. ஆண்டவர் சொல்றா, நீ சாரி பார்த்துக்கு போ, அங்கே ஒரு விதவையை உனக்கு போஷிக்க என்ன பண்ணியிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். அங்கே போனோன்னே அந்த ஒளிமுக வாசல்லே பார்க்குறா, ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவன்கிட்ட கேட்குறான், கொஞ்சம் தண்ணீர் கொடு, அப்படியே ஒரு அப்பத்தையும் எடுத்துட்டு வா. அவன் சொல்கிறான், கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, அதை வச்சு 2 விறகை பொறுக்கி சமைச்சு சாப்பிட்டு நானும் என் பையன் என்ன பண்ண போகிறோம்? சாக போகிறோம் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எலியா சொல்கிறாரு, சரி நீ பண்ணு, ஆனால் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அடையை எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீ என்ன பண்ண? நல்ல ஊழியக்காரனாய் அவங்களே 2 அப்பத்தை சாப்பிட்டு என்ன பண்ண போகிறான்? சாக போகிறோன்னு சொல்கிறவங்க கிட்ட அவன் சொல்கிறான், நீ பண்ணு, ஆனால் நீ சாப்பிட்டு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அடையை எனக்கு என்ன பண்ணிடு? அதுதாங்க தசம பாகம். நீ அந்த 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 சம்பவத்தில் ஒரு பெரிய சத்தியமாக அடங்கி இருக்குது. பாஸ்டர் 10,000 தான் இருக்குது, இந்த மாதம் எவ்வளோ தேவை இருக்குது? 40,000 இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 10ல் 1 1000 என்ன பண்ணிடு? தசமாக கொடுத்துட்டுன்றீங்க. உங்கள் மனசாட்சி இருக்குதா? அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் 13ஆம் வசனம் சொல்லுகிறான், எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் என்ன பண்ணு? முதல்ல நீ எனக்கு கொடுத்துரு.
ஆண்டவர் அதான் கேட்கிறார். ஆமாப்பா, உன் தேவை பெருசு எனக்கு தெரியும். உன் கையில இருக்கிற சம்பளத்தை வச்சு இந்த மாத தேவைகளை சந்திக்க முடியாது எனக்கு தெரியும். ஆனா முதல்ல எனக்குரிய பங்கு என்ன பண்ணிரு. தசமமாக என்பது நம்முடைய செலவெல்லாம் போக மிச்சம் மீதி ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. ஹலோ, அப்படி நினைச்சுக்காதீங்க. முதல்ல ஆமா தேவை பெருசு தான், என் கையில் இருக்கிற பணம் அதுக்கு பத்தாது தான். ஆனாலும் கர்த்தரை கனப்படுத்தி நீங்க முதல் பங்கு ஆண்டவருக்குன்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா, அங்க என்ன நடந்தது? பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணலையா? மாவும் குறைந்து போகல, எண்ணெய் என்ன பண்ணல, குறைந்து போகல. அவளும் எலியாவும் அவளுடைய வீட்டாரும் என்ன பண்ணாங்க? சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். என்ன பாஸ்டர் கணக்கு? இந்த மேக்ஸ் யாருக்குமே என்ன பண்ணாது? அரவிந்தன் பதர் கூட புரியாது. அவர் மேக்ஸ் டீச்சர், அதுக்காக சொல்றேன். எப்படி பாஸ்டர் இந்த மேக்ஸ் 10,000 வச்சு எப்படி 40,000 சம்பாதிக்க முடியும்? நீங்க அதுல 1000 வாங்கிட்டீங்க. வெறும் 9,000 வச்சுட்டு எப்படி 40,000 தேவையை சந்திக்க முடியும்? நீங்க ஆண்டருக்குன்னு முதல்ல கொடுத்து பாருங்க. அப்புறம் அந்த மேக்ஸ் என்ன பண்ணும்? இந்த மேக்ஸ் புரிஞ்சா நம்மளாம் இங்க என்ன பண்ண மாட்டோம்? இருக்க மாட்டோம். நம்மள கையில பிடிக்க முடியாது. நம்ம சிறகடிச்சு பறந்து என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவன் நடத்துவாருங்க. அவன் சொல்றான், நீ முதல்ல உனக்கு சிறிய அடைய கொண்டு வா, அப்புறம் பார் அதில் மாவும் எண்ணெய் என்ன பண்ணாது? குறைஞ்சே போகாது. உனக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த வார்த்தைகள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க 16 வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்து எண்ணெய் என்ன பண்ணல. 17 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். இவைகள் நடந்த பின்பு அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி என்ன பண்ணது? அதிகரித்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில்? கொஞ்ச நேரத்துல தேவனுடைய மனுஷன் என்னவா மாறிட்டாரு? ஹலோ, தேவனுடைய மனுஷன் கொலகாரனா மாறிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஐயா நல்ல வேலையா எங்க வீட்டுக்கு வந்தீங்க, வேற வீட்டுக்கு போகாம எங்க வீட்டுக்கு என்ன பண்ணீங்க? வந்தீங்க. என்னைக்கோ நாங்க சாக வேண்டியவங்க, இத்தனை மாதங்களும் நல்ல திருப்தியா சாப்பிட்டு எங்க வீட்டாருக்கும் போஷித்து தெய்வம் மாதிரி வந்து எங்களை என்ன பண்ணீங்க? காப்பாத்துனீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுடைய மகன் வியாதியில விழுந்தோன்ன வார்த்தை என்னவா மாறிடுச்சு? என்னை கொல்றதுக்காக இங்க வந்தீங்க, என் மகனை கொல்றதுக்காக இங்க வந்தீங்க. பல நேரத்தில் நம்மளும் என்ன பண்ணுகிறோம்? சில வார்த்தைகள் கவனம். ஆண்டருக்கு விரோதமா பேசும்போது அப்படி என்ன ஆண்டர் பண்ணிடுவாருன்னு ஈஸியா என்ன பண்ணிடாதீங்க, பேசிடாதீங்க. உனக்கு கொல்லணும்னா அப்பயே கொண்டிருக்க கூடாதா? உன் வீட்டுக்கு போகாம இன்னொரு வீட்டுக்கு போயிருந்தா இன்னைக்கு நேரம் நீயும் உன் மகன் என்னது அப்பயே க்ளோஸ் ஆல். ஆனா இத்தனை மாதங்கள் உனக்கு போதித்து, உனக்கு போஷித்து, உன்னை திருப்தியா நடத்தி, இப்போ வந்து உன்னை கொலை செய்யறதுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல நம்ம ஒரு பழி என்ன பண்ணக்கூடாது? போடவே கூடாது. அதான் நான் சொன்னேன், நிலையான சிந்தை நமக்கு இருக்கணும். ஆசீர்வாதம் வந்தா ஒரு மாதிரி, ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆண்டருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அந்த அதிகாரங்களை தொடர்ந்து வாசிங்கன்னா, இவ அப்படி சொன்னோன்னே, எலியா கொண்டா உன் மகனன்னு அவன் மேல் வீட்டு அறைக்கு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போயிட்டு அங்க அவளை அந்த படுக்கையில கடத்தி ஜெபிக்கிறான். 3 தடவை அவன் மேல ஓங்கப்புற விழுந்து, ஆண்டவரே இவனோட ஜீவனை என்ன பண்ணும்? திரும்ப கொடுன்னு சொன்னோன்னா பிள்ளை என்ன பண்ணிருச்சு? விளைச்சிருச்சு. நீங்க 23 வசனம் வாசிங்கன்னா, எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில இருந்து அவனை கீழ் வீட்டுக்குள் கொண்டு வந்து, பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறாள் என்று சொன்னான். 24 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும். ஹலோ, தேவ மனுஷன் கொலகாரன் ஆகி மறுபடியும் என்னவா மாறிட்டாரு? தேவ மனுஷனா மாறிட்டார். இப்ப சொல்றையா, நீ யாரு? தேவனுடைய மனுஷன். நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் என்னது? கர்த்தரின் வார்த்தை. அப்ப இத்தனை மாசங்கள் பேசுனது எல்லாம் யாருடைய வார்த்தை? பிசாசுடைய வார்த்தை. அதான அர்த்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாஸ்டர் எல்லாம் திருப்தியா, எல்லாம் நேர்த்தியா நடக்குது அப்படின்னு ஆண்டவர் என்னது? சூப்பர். அங்கங்க கொஞ்சம் லேக்கிங் ஆகுது, தொழில் கொஞ்சம் டல்லா போகுது, குடும்பம் கொஞ்சம் டல்லா போகுது, அங்கங்க குடும்பத்தை கொஞ்சம் சலசலப்பாகுது அப்படின்னு ஆண்டவர் என்னது? சூப்பர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமாரா என்ன பண்ணுது? எப்படி பிரதர் இருக்கீங்க, எப்படி பிரதர் சிஸ்டர் இருக்கீங்கன்னா, சுமாரா போகுது பாஸ்டர். ஏதாவது ஒன்று நடந்துருச்சு, ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கல, அல்லது ஆசீர்வாதம் தாமதிச்சிருச்சு, சூப்பர் போய் சுமார் போய் இப்போ என்ன ஆயிரும்? சும்மா பாஸ்டர் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம்? பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டா, சர்ச்சுக்கு போறியா, நல்ல ஆசீர்வாதமா இருக்கியா? என்னத்தை நடக்குது? சும்மா போறேன், சும்மா என்ன பண்றேன்? ஏதோ என் மனசு திருப்திக்காக என்ன பண்றேன்? ஒரு நாள் அப்படி இல்லை தேவ பிள்ளைகளை. அவனுடைய சிந்தை நிலையானதா இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபுவின் மனைவி பாருங்க, எல்லா ஆசீர்வாதம் இருக்கும்போது அப்படியே ஆண்டரை பாடி துதிச்சா, ஆண்டரை புகழ்ந்தாலும் எங்கேயும் என்ன பண்ணல, சொல்லப்படல.
கொல்லப்படலைனாலும் அவன் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான்? யோபை பார்த்து என்ன சொல்லியிருப்பான்? ஐயா, எங்க போய் இந்த யெகோவா தேவனை கண்டுபிடிச்சியோ? இருக்க இருக்க என்ன பண்றாரு? தந்துகிட்டே இருக்கிறார். பீரோ வைக்க என்ன பண்ணல? பவுன் வைக்க பீரோ என்ன பண்ணல? பத்தல. இன்னைக்கு வைக்கிற விலைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 100 பவுன் யோபின் மனைவிக்கு இருந்திருந்தா என்னது? அவ தான் யாரு சொல்லுங்க? 1,00,000. 100 பவுன் இருந்திருந்தா என்னது? கோடீஸ்வரி அவ தான். சொல்லியிருப்பா, ஓ இயேசு ரொம்ப நல்லவர்யா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் என்னது? ரொம்ப ரொம்ப பெரியவர். கொஞ்ச நேரம் ஆணுச்சு, எல்லாம் அவளை விட்டு போனவன சொல்றா, இன்னையா இன்னுமா உன் உத்தமத்தில் நிற்கிறீர்? ஆண்டவரை தூஷித்து ஜீவனை என்ன பண்ணும்? விடும். அவன் சொல்றான், இல்ல இல்ல, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் என்னது? எடுத்தார். ஆண்டவருக்கு என்னது? உங்களுடைய என்னுடைய சிந்தை அப்படிதான் இருக்கணும். ஒரு நாள் ஆண்டவருக்கு விரோதமா ஈஸியா என்ன பண்ணிடக்கூடாது. நம்ம காரியத்தை எடுத்து அவர் தோண்டினார்னா நம்மளாம் என்ன பண்ண மாட்டோம்? நிக்க மாட்டோம். நான் சொல்றது என்ன, கிறிஸ்து இயேசுவின் அந்த சிந்தையை உங்களில் என்ன பண்ண கிடையாது. கிறிஸ்து இயேசுவின் என்ன சிந்தை இருந்துச்சு? 3.5 வருஷம் எந்த ஜனங்கள் முன்னாடி அற்புதத்தை செஞ்சாரோ, எந்த ஜனங்கள் முன்னாடி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு வானத்திலிருந்து இடி முழக்க சத்தம் உண்டானதோ, எந்த ஜனங்கள் இவரை பார்த்து, ஐயோ இவருடைய வார்த்தை இவ்வளவு வல்லமையா, இவர் நடந்தா இவ்வளவு வல்லமையா, இவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா இவ்வளவு வல்லமையான எந்த ஜனங்கள் பார்த்து வியந்தாங்களோ, இன்னைக்கு அதே ஜனத்தின் முன்னாடி அரை நிர்வாணமா நிற்கிறார். தலையில முள்முடி சூட்டப்பட்டு என்ன பண்ணுகிறார்? நிற்கிறார். ரத்தங்கள் வடிகிறது. கடைசி நேரம் அந்த ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறார். உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. அவன் ஈட்டியை வச்சு குத்துறான், என்ன வருது? தண்ணீர் ரத்தமும் புறப்பட்டு வருகிறது. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. அதுதான் கிறிஸ்து இயேசுவின் அந்த சிந்தை. ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தேவனை நான் ஒரு நாளை விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க பேசுற பேச்சு, நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை வெட்கப்படுத்தக்கூடாது. சாத்தானை என்ன பண்ணணும்? உன வார்த்தையில ஒரு 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 விசுவாச குடும்பம், அவங்க ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்காக ஜெபித்தாங்க, ஆண்டுட்டு ஒரு காரியத்தை எதிர்பார்த்தாங்க, ஆனா அது நடக்கல. ஸ்தோத்திரம். அதுக்கு எதிர்மறையான ஒரு காரியம் நடந்துருச்சு. அப்ப அவங்க வந்து சொல்லும் போதே அவங்க சொன்னாங்க, சரி அதை சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்களோன்னு நினைக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் பாஸ் செய்வார், எதை செஞ்சாலும் நல்லதாக தான் செய்வார். அந்த வார்த்தை எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கல, அது ஆண்டவருக்கு என்ன பண்ணியிருக்கோம்? அந்த இடத்துல யார் தினம் வெட்கப்பட்டிருப்பா? சத்துரு வெட்கப்பட்டு போயிருப்பான். யோபு, ஆண்டவரே நீர் கொடுத்து நீர் எடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது யார் வெட்கப்பட்டிருப்பா? பிசாசு வெட்கப்பட்டிருப்பான். அவன் தானே சொன்னான், நீர் ஆசீர்வாதத்தை எடுத்து பாரும், அவன் தூசிக்கிறானா இல்லையோ பாரும், உமக்கு விரோதமா பேசுகிறானா இல்லையோ பாரும். இல்ல பேசல. அப்பயும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னான் பாருங்க. ஆண்டவர் மகிமைப்படுகிறா, விசுவாசம் என்ன பண்ணுகிறான்? வெட்கப்பட்டு போகிறான். ஸ்தோத்திரம். துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ உயர்வானாலும் தாழ்வானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் தேவ தூதர்களானாலும் ஸ்தோத்திரம் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமான தேவபிள்ளை, இந்த 3 காரியங்களை தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அதிசயங்களுக்கு முன்னாடி தேவன் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் 3 ஆயத்தங்கள் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். 2வது விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? பலப்படுத்தி கொள்ள வேண்டும். 3வது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நிலையான சிந்தை உலகம் என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் வந்தா ஒரு மாதிரி, ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? ஆராதிக்க கூடாது. நன்மைகள் வந்தா ஒரு மாதிரி, நன்மைகள் வராட்டி ஒரு மாதிரி, அதிசயம் நடந்தா ஒரு மாதிரி, அதிசயம் தாமதித்தா ஒரு மாதிரி, இப்படி அல்ல. சிந்தை எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறதும் தேவனை துதிக்கிறதிலும் மும்முரமா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டுகிட்ட ஜோமனும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த 3 ஆயத்தங்கள் எங்களுக்குள்ளே காணப்படும்படியா எல்லாரும் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.